Hey guys, hi everyone. ஆல்ரெடி இந்த பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த டெஸ்ட் சீரிஸ் நான் ஆல்ரெடி நீட்க்கு முன்னாடி ஒரு மந்த்துக்கு முன்னாடி நான் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் டெஸ்ட் சீரிஸ்க்காக சுற்றிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் எழுத சொல்லியிருந்தேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் பை அண்ட் ரைட். அப்புறமா உங்கள் ஆப்பில் மைண்ட் மேப்ஸ் இருந்துச்சு இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நான் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். ஆஃப்டர் தட் அண்ட் யூ கைஸ் நியூ தட் இங்கே இந்த டெஸ்ட் சீரிஸில் கேட்ட முக்காவாசி கொஸ்டின்ஸ் அப்படியே நீட்டில் வந்துருந்துச்சு. பிகாஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து ஏன் கொஸ்டின் வருது ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன் அந்த விஷயம் என்னதுன்னா, இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நான் பார்த்த வரையும் கொஸ்டின்ஸ் எல்லாமே மாடரேட் டு ஈஸி இந்த லெவல்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீட்லயும் கேட்கறாங்க. நீ ஹை லெவல்ல கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண நீட்லனா வராது, மோஸ்ட்லி வராது. ஹை லெவல் கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் 10 கொஸ்டின் இதுக்கு மேல ஹை லெவல் கொஸ்டின்ஸ் வரது இல்லை நீட்ல. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் அதிகமா வருது. செகண்ட், என்டிஏ பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இந்த டெஸ்ட்ல. எல்லா கொஸ்டின்ஸும் பாரு, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி, இந்த டெஸ்ட் சீரிஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி ஜஸ்ட் நீயே பாரு. இந்த ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருந்தா இது நீட்ல கேட்ட கொஸ்டின், அவங்க ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினும் டெஸ்ட் சீரிஸ்ல அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா அதே மாதிரி மாடல்ல கொஸ்டின் நீ ஈஸியா அட்டென்ட் பண்ணிருக்கலாம். கரெக்டா? யூ வுட் ஹவ் டன் தட், ரைட்? ஈஸியா பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி பாரு, இந்த கொஸ்டின் சேம் மாடல்ல அவங்களும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது யூ வுட் ஹாவ் அட்லீஸ்ட் ஸ்கோர்ட் அ நைஸ் மார்க்ஸ். ரைட்? ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் அந்த லாஸ்ட் ஒரு மந்த்துக்கு மட்டும் தான் போச்சு. கரெக்டா? இப்போ மொத்த இயருக்கு இஃப் யூ ஆர் அ டிராப்பர் ஃபுல் இயருக்கு தே ஹேவ் இன்ட்ரோடியூஸ்ட் அ டெஸ்ட் சீரிஸ். ஒரு பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ் ஃபுல் இயருக்கு வந்திருக்கு. ஃபுல் இயருக்கு நீங்க இதுல 11th 12th சைமல்டேனியஸா கவர் பண்ண போறீங்க. கம் இங்க பார், இந்த இடத்துல மொத்தமா இந்த டெஸ்ட் சீரிஸ்ல பிரம்மாஸ்திரா ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு இயருக்கான ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் அவங்க கொடுக்குறாங்க. இந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ணி எப்போ ஏப்ரல் எண்டு வரையும் ஃபுல்லா அவங்க ஒரு இயர்லி பிளானர் வச்சு ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணாலே நீ சிலபஸ் ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 36 நீட் லெவல் டெஸ்ட், 26 பார்ட் டெஸ்ட் அண்ட் 10 ஃபுல் டெஸ்ட். எத்தனை டெஸ்ட்? 26 பார்ட் டெஸ்ட் இருக்கு. பார்ட் டெஸ்ட்னா இவங்க ஒரு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. நான் எல்லாமே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த ஷெட்யூல்ல இந்த சாப்டர் இப்பப்ப முடிக்கணும், இதுக்கான டெஸ்ட் எழுதணும். இந்த மாதிரி உனக்கு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இங்க பார், ஆன்சர் என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிடுறேன். ஆன்சர் கீ வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷன், வீடியோ சொல்யூஷன் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபுல் என்சிஆர்டி பேஸ்ட் தான். நீங்க படிக்கிற இன்ஸ்டியூட்ல எல்லாம் என்சிஆர்டில இருந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டில நிறைய கேட்பாங்க கொஸ்டின். நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் இங்க கிடையாது. அதுக்கப்புறமா மெயின் பார்ட் என்னதுன்னா, உனக்கு மிஸ்டேக் புக் ஒன்று கொடுக்குறாங்க. மிஸ்டேக் புக்னா ஆப்லேயே கொடுக்குறாங்க. அதுல எங்க எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டின். சப்போஸ் இஃப் யூ ஆர் மேக்கிங் எ கொஸ்டின் ராங், எங்க தப்பு நடந்திருக்கு, எப்படி தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களே அதையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரீ மென்டர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. எங்க நீ தப்பு பண்ற, மார்க்கை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லி தே வில் கைட் யூ. ஸோ ஃப்ரீ மென்டர்ஷிப். டிராப்பர்ஸ்க்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாங்க. டிராப்பர்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த டெஸ்ட் சீரிஸ் நான் எக்ஸ்க்ளூசிவ்லி டிராப்பர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கனாலும் வாங்கிக்கோங்க. அண்ட் டெஸ்ட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் 11th மட்டும் ஃபுல்லா போயிட்டு அதுக்கப்புறம் 12th அந்த மாதிரி போகல. 11th 12th சைமல்டேனியஸா போகுது. சைமல்டேனியஸா 11th and 12th ரெண்டுமே போகுது. இங்க பேசிக்னா இந்த லெசனோட பேசிக்கும் இந்த லெசனோட பேசிக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி டெஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மிஸ்டேக் புக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் சீரிஸோட பிளானர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாரு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 26th May ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எல்லா பேசிக் சாப்டர்ஸும் தே ஹேவ் இன்க்ளூடட் இன் திஸ். இஃப் யூ see here, இதுவும் ஒரு பேசிக் சாப்டர், இதுவும் பேசிக் சாப்டர், இதுவும் பேசிக் சாப்டர். செகண்ட் டெஸ்ட்ல அப்படியே வந்தீங்கன்னா 12th ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் இருக்கு பாரு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், சொல்யூஷன். இங்க கிளாஸ் 12 தான், கிளாஸ் 11 தான் சொல்லி அவங்க கிளியரா கொடுத்துட்டாங்க. அதையும் ஓகேவா? அதையும் அவங்க கிளியரா கொடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட் முடிஞ்சது. தேர்ட் டெஸ்ட் பார். தேர்ட் டெஸ்ட்ல அதே மாதிரி இந்த இடத்துல கியூமுலேட்டிவ் டெஸ்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ற ஒண்ணு குமுலேட்டிவ் டெஸ்ட் எடுக்கிறது. இட்ஸ் வெரி நைஸ் யூனோ. இப்போ இந்த 2 டெஸ்டோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட் இங்க தேர்ட் டெஸ்ட் போகுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 இல்ல 5 டெஸ்ட் எல்லாமே சேர்ந்து 6th டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட் வருது. இந்த மாதிரி நடுவுல குமுலேட்டிவ் டெஸ்ட் வரும்போது ரிவிஷன் பண்றதுக்கும் உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை. ஈஸியா ரிவைஸ் பண்ணிடலாம். அங்கேயும் இருக்கு, ஆல்ரெடி நீ படிச்சிருப்ப, அதை ரிவைஸ் பண்ணி திருப்பி இதே மாதிரி டெஸ்ட் எழுத போற. கரெக்டா? ஸோ இதை மொத்தமா நீ பண்ணனாலே சிலபஸை ஈஸியா முடிச்சிடலாம். சிலபஸை மொத்தமா பக்கமா முடிச்சு டெஸ்ட்டும் நீ சைமல்டேனியஸா எழுதிட்டே இருப்ப, சிலபஸும் நீ முடிச்சிருப்ப. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வா, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தனா இங்க பேஜ் நம்பர் 6க்கு வாங்க. எப்ப உங்களோட
ஃபுல் போர்ஷன் முடிஞ்சிருக்குன்னு பாரு. இதுல 26 ஜான்வரியே அவங்க ஃபுல் போர்ஷன் முடிச்சிட்டாங்க இந்த சிலபஸ் ஃபுல்லா. இதுலயும் பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் டெஸ்ட் இது பிபிடி 27ல இருந்து பிபிடி 27, பிபிடி 1ல இருந்து பிபிடி 26 வரை ஃபுல் போர்ஷன் எல்லாமே கவர் பண்ணிடணும். இங்க பார் 26 ஜான்வரியே நீ சிலபஸை முடிச்சிருவேன். அதுக்கு அடுத்து ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் கேப் விட்டு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. பாத்தியா, சப்போஸ் இஃப் யூ ஆர் a dropper உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 5 டெஸ்ட் கிடைக்கும் ஏப்ரல் மந்த்ல. 5 டெஸ்ட் கிடைக்கும் இஃப் யூ ஆர் a dropper. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், சப்போஸ் இஃப் யூ ஆர் 11th ஸ்டூடெண்ட்னா 11th ஸ்டூடெண்ட்க்கு தனியா ஒரு டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்றாங்க. ஓகேவா? இது தவிர இன்னொரு விஷயம் என்னதுன்னா, சப்போஸ் இந்த டெஸ்ட் நீங்க வாங்க போறீங்கன்னா ஒன்னு ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன். எப்படி ஆஃப்லைன் வந்து அவங்க உனக்கு டெஸ்ட் பேப்பர் சென்ட் பண்ணிடுவாங்க, OMR சென்ட் பண்ணிடுவாங்க. நீ OMR ஷேர் பண்ணி போட்டோ பிடிச்சனா உனக்கு அப்படியே ரிசல்ட் வந்துடும். அது ஒரு 5 டேஸ்க்குள்ள வந்து உனக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகேவா? நான் வந்து OMR சொன்னேன், நான் வேற எதுவும் சொல்லல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 5 டேஸ்க்குள்ள 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு அந்த இது டெலிவரி வந்துடும். என்னது அந்த OMR ஷீட், கொஸ்டின் பேப்பர்ஸ், எவ்ரிதிங் you will be getting. கொஸ்டின் பேப்பர் வராது, OMR ஷீட்ஸ் வரும். அந்த கொஸ்டின் பேப்பர் வருமா கரெக்டா தெரியல, பிகாஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்க ஆப்லயே கூட பாத்துக்கலாம். கரெக்டா? ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து 3 டெஸ்ட் சீரிஸ். ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் சீரிஸ் இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ, எல்லாருக்குமே ஃப்ரீ. இப்ப கூட ஃப்ரீயா தான் இருக்க போகுது. தட் இஸ் 26th மே. நான் சொன்னல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ இன்க்ளூட் ஆக போகுதுன்னா இங்க 26th மே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் எல்லாருக்குமே ஃப்ரீ. நீங்க அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும் யூ கேன் பை திஸ் டெஸ்ட், ஹோல் டெஸ்ட் சீரிஸ். ஒரு ஃபுல் இயர்லி டெஸ்ட் எங்கெங்கயோ எடுத்துட்டு போய் காசை கொட்டுறேன், நல்லா இருக்கு. அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன், இல்லைன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? இஃப் இட்ஸ் நாட் அ குட் டெஸ்ட் சீரிஸ் ஐ வில் நெவர் ரெக்கமெண்ட் தட், அஃப்கோர்ஸ். அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்குன்னா, இதுல apart from this mentorship சொல்லிட்டேன். mentorship கொடுப்பாங்க உனக்கு இதுல இருந்து. ஓகே, வேற சோ ஃபுல் டெஸ்ட், பார்ட் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. சோ எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி. கரெக்டா? அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ், இதுல டிராப்பர்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வாட்டியும் அதே மிஸ்டேக் பண்ணாத. டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் மார்க் வரும். சைமல்டேனியஸா நீ எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளோ நீ டெஸ்ட் எழுதணும். இவ்வளவு முடிச்சிருக்கியா, அதுக்கு ஏற்ற டெஸ்ட் கரெக்டா எழுதணும். அந்த டெஸ்ட் எழுதும் போது அந்த டெஸ்ட் நல்ல டெஸ்டா இருக்கிறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, இதை வாங்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். என்னோட கூப்பன் கோட் போட்டேன்னா 20% ஆஃபர் கிடைக்கும். 20% இஸ் வெரி பிக் அமௌண்ட். ஓகே, 20% ஆஃப் கிடைக்கும் என்னோட கூப்பன் கோட் போட்டேன்னா. கீழே லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ், வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா நீங்க அவங்களோட வாட்ஸ்அப் இதுக்கே மெசேஜ் பண்ணி கேட்கலாம், மெமோனிட்டோட இது. ஓகே, அவங்க வந்து எனி டைம் தே வில் பி சப்போர்ட்டிங் யூ. அண்ட் இஃப் யூ ஆர் பையிங் திஸ் டெஸ்ட் சீரிஸ், அவங்க அந்த வாட்ஸ்அப் சப்போஸ் 24 hours உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எது ப்ராப்ளம்னாலும் அவங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம். பட் இட் வாஸ் அ நைஸ் குட் ஒன். அடிக்கடி பிபிடி 6, அதுக்கப்புறம் பாரு இந்த இடத்துல திருப்பி ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட். குமுலேட்டிவ் அடிக்கடி வச்சிருக்காங்க. பட் பிபிடி 18ல ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட், பிபிடி 1 to 17 ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி. ஸோ குமுலேட்டிவ் இஸ் சம்திங் வேர் யூ வில் ரிவைஸ் சாப்டர்ஸ், where you will properly revise chapters. இந்த PDF வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த PDF தரேன். யூ ஜஸ்ட் செக் அவுட், ஃபுல்லா எடுத்து பார்த்துட்டு யூ பை திஸ் டெஸ்ட் சீரிஸ். பட் என்னோட கூப்பன் கூட அப்ளை பண்ணி வாங்க. ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ட்ராப்பர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க. ஹோப்ஃபுல்லி another year we are going to face NEET exam next year. Of course நான் உங்க கூட இந்த வருஷமா இருக்க தான் போறேன். நம்ம இந்த வருஷம் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ எல்லாருக்குமே நான் வந்து என்னோட ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். டோன்ட் வேஸ்ட் டைம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. டில் ரிசல்ட்ஸ் யூ கேன் ரிலாக்ஸ். இஃப் நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணி எழுதவும் ஸ்டார்ட் பண்ணிடு, நோ ப்ராப்ளம். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், பை பை.